Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக்ல போட்டு பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். நம்ம லோட் ஸ்டிச் போடுறதுக்காண்டி. நம்ம வந்து ஜரி த்ரெட்ல 2+2 4 strands எடுத்துருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் போடுங்க. மீடியமாக போடுங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப இருக்கன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போட்டுக்கோங்க. நீடில் வந்து இந்த ஒயிட் த்ரெட் இருக்கு இல்லையா, பைப்பிங் த்ரெட், அது உள்ள இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து லோட் ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்டு, ஒரு த்ரெட்டில் மட்டும் நம்ம நாட் போட்டிருக்கோம். சிங்கிள் த்ரெட்டில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம உள் பக்கமும் இங்கேயும் போட்டுட்டு இதுமாதிரி உள் பக்கம் போடணும். வெளிப்பக்கம் போட்டுட்டு அதுமாதிரி உள் பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறம் இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து சர்க்கிளில் சென்டர் பகுதியில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் 6+6 12 strands எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம இதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். த்ரெட்டை நம்ம கட் பண்ண வேண்டாம். இதிலேருந்து இங்கே எடுத்துக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம போட்டுக்கலாம். நீடில் வந்து நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம்.
ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இது உள்ளே இருந்து நீடில் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் வர மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம 6x6 12 cents எடுத்திருக்கோம். சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ரெண்டு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கும் இடையில வர மாதிரி போடணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இது ரெண்டு ஃப்ளவருக்கும் இடையில இல்லை ஒரு கிளிப் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நம்ம ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் வந்து நம்ம எடுத்ததுக்கு பக்கத்தில் திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்ம ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங்கு வெளியில் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட் 6x6 12 cents எடுத்திருக்கோம். இதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.